ஹலோ பேஸ் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் பார்க்குறது ஒரு உண்மையாக நடந்த ஒரு சம்பவம் தான் இது. அது டெல்லி நகரம் ஒரே பரபரப்பா இருக்கு. அன்னைக்கு காலையில ஒரு பெண் ஆட்டோல ஏறி உட்கார்றாங்க. அவங்க சாதாரணமாவே கருப்பு சேரி அறிஞ்சிட்டு பாக்கிறதுக்கு அவ்வளவு அழகா இருக்காங்க. அவங்க ஒரு சாதாரண பெண்மணி மாதிரியே வந்து இருக்காங்க. ஆனா அவங்க அந்த மாவட்டத்தோட ஐபிஎஸ். அவங்க ஐபிஎஸ் அதிகாரி என்பது அந்த ஆட்டோ டிரைவருக்கு தெரியாது. அவங்க சாதாரண ஒரு பெண் மாதிரியே வந்து இருக்காங்க. அவங்களுடைய தங்கச்சி கல்யாணத்துக்கு போயிட்டு வந்திருக்காங்க. ஆட்டோலயே போறாங்க. இப்போ அவங்க போயிட்டு இருக்கும் போது அவங்க ஆட்டோ டிரைவர் சொல்றாரு, அம்மா இந்த வழியா போக வேண்டாம், இந்த வழியா போனா போலீஸ் தொல்லை தாங்க முடியாது, அங்க பணம் வசூலிக்கிறாங்க, சலான் கொடுப்பாங்க, ஆனா கொடுக்கறதுக்கு என்கிட்ட காசு இல்ல, வேற வழியா போறாங்க அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, இந்த வழியா போனா சுத்துப்பாத, நீ இப்படியே போ அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அம்மா என்னம்மா நான் சொல்றத கேட்கவே மாட்டீங்க, அந்த வழியா போனா ஒரே போலீஸ் சொல்லமா அப்படின்னு அவன் சொல்லிட்டு சரிமா அப்படின்ட்டு அவன் போறான். ஆனாலும் அவன் மனசுல இந்த டிரைவர் சொல்றது உண்மையா இருக்குமோ அப்படின்னு அவங்க மனசுல பல விதமா யோசிச்சுட்டு போறாங்க. அப்படி நினைச்சிட்டு போயிட்டு இருக்கும் போது திடீர்னு இடையில போலீஸ் நிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் பல்ராம் கையில குச்சி வச்சுட்டு நிப்பாட்டு சொல்றான். அதே போல நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டனே இன்ஸ்பெக்டர் பல்ராம் பயங்கர கோபத்தில் இருக்கான். ஏய் என்ன பண்ணிட்டு இருக்கிற, ஏன் இவ்வளவு வேகமா ஆட்டோ விட்டு வர, ரோடு என்ன உங்க அப்பம் போட்டதா அப்படின்னு அவர் பயங்கரமா கேட்கிறாரு. இதை கேட்டு அந்த ஆட்டோ டிரைவர், சார் நான் பொறுமையா சார் வந்தேன், ஏன் சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னு அவன் சொல்றான். அதெல்லாம் முடியாது, முதல்ல ஆட்டோ விட்டு கீழே இறங்கு, இந்த ஆட்டோ திருடப்பட்டதா, உன்னுடைய ஆட்டோவா அப்படின்னு பல விதமா கேள்வி கேட்கிறாங்க. சார் என்னுடைய ஆட்டோ தான், எல்லா சீட்டுமே வந்து சரியா இருக்கு சார் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல போலீஸ்காரரே உள்ள போயிட்டு எல்லாமே செக் பண்றாங்க. இப்ப எல்லாமே சரியா இருக்கு. இப்ப சொல்றாங்க, ஏன் வேகமா வந்த, உடனே சலான் கட்டு, 5000 ரூபாய் பணம் கொடு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. மேலும் சலான் கட்டினா 5000 ரூபாய், கையில கொடுத்தா 3000 கொடுத்துட்டு கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. ஐயா என்னோட சுத்தமா காசு இல்லையா, நான் ரொம்ப ஏழை, ஆட்டோ ஓட்டு தான் பொழப்பு நடத்துறேன், காலையில இதான் ஃபர்ஸ்ட் சவாரி, சுத்தமா கையில காசே இல்லையா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எதுக்கு கையில காசு இல்லாம எதுக்கு ஆட்டோ ஓட்டு வந்த அப்படின்னு அவன் நடிக்கிறாங்க. அப்ப ஐயா எனக்கு குழந்தைங்க எல்லாம் இருக்கு, ஒருவேளை சாப்பாட்டு தான்யா இப்படி நான் உழைக்கிறேன், தயவு செய்து என்ன விட்டுருங்கயா அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா இன்ஸ்பெக்டர் பல்ராஜ் கேட்கவே இல்ல, கொஞ்சம் கூட பரிதாபப்படல. கட்ரியா என்ன சொல்ற அப்படின்னு அவன் விரட்டிட்டு இருக்கான். இந்த இடத்துல அந்த ஆட்டோ டிரைவரும் கை கூப்பி கும்புறாரு. இந்த இடத்துல சஞ்சனா வெளில வராங்க. ஏன் இப்படி அநியாயம் பண்றீங்க, அவர் சரியாதானே வந்தாரு, அவர் மேல எந்த தப்பும் இல்லையே, ஏன் சட்டத்தை மீறீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஓ நீங்க சட்டத்தை பத்தி எல்லாம் பேசுறீங்களா, சட்டத்தை எனக்கு சொல்லிதாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. சரி அவனுக்கு பதிலு நீ கூட அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. ஆனா அவங்க நான் எதுக்கு தரணும், இப்படி ஏழை மக்கள் வயித்துல அடிக்கிறீங்களே அப்படின்னு அவங்க கோபப்படுறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் பல்ராமுக்கு பயங்கர கோபம் வருது. இப்ப என்ன சொல்றானா, உனக்கு ஜெயில் காத்த சுவாசிக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கு பிறகு அப்படின்னு பயங்கரமா கோபப்படுறான். இப்ப 2 இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு உடனடியா இவங்க ஸ்டேஷனுக்கு ஆச்சிருப்பாங்க அப்படின்னு பயங்கர கோபத்துல கத்துறான். இப்ப அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. உடனடியா அவங்க 2 பேரையும் அழைச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. இப்ப அங்க ஒரு இடத்த உட்கார சொல்றாங்க. இப்ப 2 பேரும் உட்கார்ந்து இருக்காங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் பல்ராம் ஒரு சேர் போட்டு உட்கார்ந்து இருக்கிறான். அவன் கையில சிகரெட் இருக்கு. இந்த இடத்துல தான் ஒரு கான்ஸ்டபிள் கூப்பிட்டு ஒரு டீ சொல்லி அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப அவர் டீ குடிச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு போன் கால் அவருக்கு வருது. இப்ப அதை எடுத்து எல்லா வேலையும் முடிச்சிட்டீங்களா, உடனடியா என்னோட பணத்தை எடுத்து வை, உனது வேலை சரியா நடக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதாவது போலீஸ் ஸ்டேஷன் தவிர அவர் வெளியிலயும் சட்டவிரோதமான செயல்களை பல விதமா ஈடுபட்டு இருக்காரு. அதாவது மக்களிடம் கொள்ளடிச்சு பல விதமான லஞ்சங்களையும் பல விதமான குட்கா போதைப் பொருட்களுக்கெல்லாம் உடனடியா இருக்காரு. அதுக்கான வசூல் தான் இந்த மாதிரி போன் கால்லயே பேசிட்டு இருக்காரு. இது எல்லாமே கவனிச்சிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் அந்த ஆட்டோ டிரைவர் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பயந்துகிட்டே உட்கார்ந்துருக்கான். சஞ்சனா என்ன சொல்றாங்கன்னா, நீ எதுக்கும் கவலைப்படாம, உனக்காக நான் இருக்கிறேன், உன்னை நான் காப்பாத்துறேன், அதனால எக்காரணம் கூட எதுக்கும் பயப்படாத, நான் ஒரு சாதாரண பெண் இல்ல, நான் ஒரு ஐபிஎஸ் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப சொன்ன உடனே அவருக்கு ஆச்சரியத்தின் உச்சிக்கே போறாரு. கண்களை அகலமா வைக்கிறாரு. என்னமா சொல்றீங்க, நீங்க ஒரு ஐபிஎஸ்ஆ, ஐபிஎஸ்னா என்ன ஏன் காப்பாத்தல, அப்பவே சொல்லி நம்ம உடனே போயிருக்கலாமே, ஏன் இந்த மாதிரி சொன்னீங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அப்பதான் அவங்க சொல்றாங்க, இவருடைய உண்மையான முகத்தை தோல் உரிச்சு காட்டணும், மக்களிடம் எவ்வளவு மோசமா நடந்துக்கிறாங்க அப்படின்றத வெளியுலகத்துக்கு காட்டணுன்றதுக்காக தான் நான் அமைதியா இருக்கிறேன், கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப அந்த ஆட்டோ டிரைவர் பெருமூச்சு விடுறாரு, நிம்மதியா இருக்காரு. இந்த இடத்துல தான் இன்ஸ்பெக்டர் பல்ராம் அவருடைய ரூம்ல போய் உட்காராரு. ஒரு கான்ஸ்டபிள் கூப்பிட்டு அந்த ஆட்டோ டிரைவர் கூப்பிடியா அப்படின்னு அவர் சொல்றாரு. கான்ஸ்டபிள் வந்துட்டு உன்னை இன்ஸ்பெக்டர் பல்ராம் சார் உன்னை கூப்பிடுறாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த இடத்துல சஞ்சனா சொல்றாங்க, எதுவும் கவலைப்படாம நீ போய் என்னன்னு கேளு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உடனடியா அந்த ஆட்டோ டிரைவரும் நேரா இன்ஸ்பெக்டர் பல்ராம் ரூமுக்கு அவர் போறாரு. இப்ப போயிட்டு அவர் நிக்கிறாரு. ஓ என்ன நினைச்சிட்டு இருக்க, உடனடியா நாங்க சொன்ன மாதிரி 5000 ரூபாய் பணத்தை கட்டிட்டு உடனே கிளம்பு அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த ஆட்டோ டிரைவரும் ₹1 கூட காசு இல்ல, நான் எப்படி சார் கொடுக்க முடியும் அப்படின்னு ஆட்டோ டிரைவர் சொல்றாரு. அதுக்கு வேற யாரையாவது போன்ல கடன் வாங்கி என்கிட்ட குடியா அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப அவர் எவ்வளவு கெஞ்சி பாக்குறாரு, ஃபைன் கட்டுறியா இல்ல உன்னை பிடிச்சி ஜெயில போட்டா அப்படின்னும் லாக்அப்ல போட்டா அப்படின்னும் அவர் சொல்றாரு. மேல அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாவட்டத்துல நான் தான் ஆட்சி செய்யறேன், நான் வைக்கிறதா இங்க சட்டம், இந்த மாவட்டத்துல நல்லபடியா பழப்பு நடத்தணும், நல்லபடியா நீ இருக்கணும் அப்படின்னா எனக்கு 5000 ரூபாய் பணத்தை கட்டி போய் அப்படின்னு அந்த ஆட்டோ டிரைவர் சொல்றாரு. இப்ப சஞ்சனா வெளில வந்த பிறகு உடனே அவரும் சரியா நான் 2000 கொடுத்துறேன், என்ன விட்டுருங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. சரி 2000 கொடுத்துட்டு நீ கிளம்பு அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த ஆட்டோ டிரைவரும் 2000 யார்கிட்ட போன் பண்ணி கேட்டு அவர் கொடுத்துட்டு வராரு. இப்ப இன்ஸ்பெக்டர் பல்ராம் அந்த பெண்ணை கூப்பிடியா அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த இடத்துல சஞ்சனாவையும் உள்ள கூப்பிடுறாங்க. சஞ்சனாவை பார்த்து உங்களுடைய பேர்
பேர் என்ன அப்படின்னும் அவர் கேட்கிறாரு. இந்த இடத்துல சஞ்சனா என்ன சொல்றாங்கன்னா, நான் எதுக்கு பேர் சொல்லணும், நான் என்ன தப்பு செஞ்சேன், என்ன ஏன் இங்க கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. அவருக்கு இது ஒரு ஆச்சரியமா இருக்கு. என்ன ஒரு சாதாரண பெண்ணு இந்த மாதிரி பேசுறாளே, நம்ம எது கேட்டாலும் பதிலுக்கு இப்படி பேசிட்டு இருக்காள் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. நான் சொல்றபடி நீ கேளு, எனக்கு 3000 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு கிளம்பு அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் என்ன தப்பு செஞ்சேன், நான் எதுக்கு உனக்கு காசு தரணும் அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. இல்ல பணத்தை கொடுக்குறியா இல்ல லாக்அப் போறியா அப்படின்னு அவர் கேக்குறாரு. நான் பணம் தர முடியாது, நீங்க உரிமை மீறீங்க, இந்த யூனிஃபார்ம் போட்டு இப்படியான வேலை செய்றீங்களே, உங்களுக்கு வெக்கக்கேடா இல்லையா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. இப்ப இதை பார்த்து பயங்கரமா கோபப்படுறாரு பல்ராம். உடனடியா கான்ஸ்டபிள் இங்க வாங்க அப்படின்னு இவளை தூக்கி லாக்அப்ல போடு அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப அடுத்த நிமிஷமே சஞ்சனாவை லாக்அப்ல அடைச்சிட்டாங்க. சஞ்சனா நினைக்கிறாங்க இன்னும் என்னதான் நடக்குதுன்னு பாப்போம் அப்படின்னு அமைதியா இருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரம் ஆகுது. அடுத்த 10 நிமிஷத்துலயே ஒரு கார் வந்து நிக்குது. ஒரு அதிகாரி இறங்கி வராரு. அவரு இங்க லாக்அப்ல ஒரு பெண் வச்சிருக்கீங்களா, உங்களுக்கு யாரும் தெரியுதா அப்படின்னு அவர் கேக்குறாரு. கான்ஸ்டபிள் தெரியாம முழிக்கிறாரு. நீங்க லாக்அப்ல அடைச்சு வச்சிருக்கிறது வேற யாரும் இல்ல, அவங்க ஒரு ஐபிஎஸ் சொல்றாரு. அந்த கான்ஸ்டபிள் அதிர்ச்சியில உரையிறாரு. இந்த இடத்துல என்னையா சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாரு. ஆமாயா, நீங்க அடைச்சு வச்சிருக்கிறது ஒரு ஐபிஎஸ் ஆபீசர், அவங்க பேரு சஞ்சனா அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதிர்ச்சி ஆகுறாரு. எதுவும் பேசாத, ஓபன் பண்ணியா அப்படின்னு சொல்றாரு. அதே போல லாக்அப்ல இருந்து ஓபன் பண்றாங்க. இப்ப சஞ்சனா சர்மா வெளில வராங்க. வெளில வந்து அம்மா எல்லாத்துக்கும் மன்னிச்சிருங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்பதான் என்னென்ன தவறு நடக்குதுன்னு நடந்த அனைத்தையுமே அவங்க வந்து விளக்குறாங்க. இந்திய நாட்டுல இதெல்லாம் நடக்கிறதுக்காக நம்ம வெக்கப்படணும். இந்த ஸ்டேஷன் முழுவதும் பரபரப்பாவது. சஞ்சனா சொல்றாங்க, மாவட்ட நீதிபதியும் மாவட்ட நிர்வாகியும் உடனே போன் பண்ணி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்த நிமிஷமே போன் பண்றாரு. ரொம்ப அவசரமா போலீஸ் வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நிமிஷமே அவங்க அனைவரும் அங்க வந்துடுறாங்க. இப்ப அந்த போலீஸ் முழுவதும் பரபரப்பா மாறுது. அந்த நேரத்துல பல்ராஜ் வராரு. பல்ராஜும் அதிர்ந்து போய் நிக்கிறாரு. ஏன்னா அங்க வந்திருக்கிறது எல்லாமே பெரிய பெரிய அதிகாரிங்க. நிலைமையை உணராம என்ன நடக்குதுன்னு பாக்குறாங்க. இப்பதான் டிஜிபி இருந்து போன் வருது. ஒரு ஐபிஎஸ் பிடிச்சி இந்த மாதிரி ஜெயில போட்டிருக்கியா, உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. இதை கேட்டு அவர் உறைஞ்சு போறாரு. முன்னாடி சஞ்சனா நிக்கிறத அவர் பார்த்திருக்கிறாரு. இப்ப எல்லாமே உணர்ந்துட்டாரு. ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது அப்படின்றத அவர் உணர்றாரு. சஞ்சனா சொல்றாங்க, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி நாளைக்கு வைக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மறுநாளாவது பத்திரிகையாளர் நிருபர்கள் எல்லாமே வந்துடுறாங்க. இந்த இடத்துல சஞ்சனாவும் டிஜிபில இருந்து பல அதிகாரிகளும் வந்துடுறாங்க. இப்ப எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. எதிர்த்த மாதிரி பல்ராஜ் உட்கார்ந்து இருக்காரு. இப்ப சஞ்சனா சொல்றாங்க, இந்த நாட்டுல ஏழை மக்களை எப்படி வஞ்சிக்கப்படுறாங்க, ஏழை மக்களோட பணம் எப்படி கொள்ளடிக்கப்படுது அப்படின்றத விலாவாரியா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் காலையில ஆட்டோல வந்தேன். வழியில இந்த இன்ஸ்பெக்டர் பல்ராம் கான்ஸ்டபிள் இருந்தாங்க. ஆனாலும் இவங்க வலுக்கட்டாயமா பணம் வசூலிக்கிறாங்க அப்படின்னு எல்லாத்தையுமே எடுத்து சொல்றாங்க. இதை கேட்டு ஒரு நிமிஷம் நடுங்கி போறாரு பல்ராம். இப்ப சாட்சிக்கு அந்த ஆட்டோ டிரைவரும் வர வைக்க போறாரு. அந்த ஆட்டோ டிரைவரும் எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. இப்ப அங்க ஒரே பரபரப்பாகுது. உடனடியா இப்ப பல்ராம உடனே கை செய்ய சொல்றாங்க. டிஜிபி இடநீக்க செஞ்சு கை செய்ய சொல்றாரு. உடனே கை செஞ்சு சிறையில் அடிக்கிறாங்க. இப்ப சந்தனா சொல்றாங்க, இது போல ஒரு சம்பவம் இனி இந்த மாவட்டத்துல இனி இங்க நடக்க கூடாது. இது போல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன், எந்த ஒரு போலீஸும் ஒரு தவறு கூட செய்யக்கூடாது அப்படின்னு உத்தரவு போடுறாங்க. அதே போல அந்த மாவட்டம் முழுவதும் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பா இருக்கு. ஓகே, நம்ம இதை விட பேசுகிறேன். மீண்டும் இடத்துல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.